ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கேகே ஸ்ரீ பாலாஜி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனுங்க. அதனால் இருந்துட்டு பைக்லேயே போகலான்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி ஓகே போகலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அவங்க வந்து கேரளா சைடுங்கிறதுனால நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு போயிட்டு ஒரு டீ ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு, இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி இவர் தனியாகவும் சரி இந்த இடத்துக்கு வந்து நிறைய தடவை போயிருக்காருங்க. நான் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். எங்கள் அம்மா போனப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சிலை வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது சாமி ரூமில் வச்சுருக்கேன். இதை வந்து நேரில் பார்க்குறோமா அப்படிங்கிறது பெரிய எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்துச்சு எனக்கு. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா பைக்கில் போனனால அதுக்கு வந்து டிக்கெட்டு வாங்கிட்டோங்க. வாங்கிட்டு வந்து பேக் சைட்லேருந்து போகிறப்பவே என்னால் தாங்கவே முடியல எக்ஸைட்மெண்ட் வச்சு. நம்ம வீட்டில் சின்னதாக இருக்குது இவ்வளோ பெருசாக இருக்கான்னு ஒரே பூரிப்பாக ஜாலியாகிருச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைமுங்கிறனால கூட கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. சிவன் அப்படியே பெருசாக பின்னாடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா செம்மையாக இருக்குது இந்த வியூ. அந்த ஃபுல் மவுண்டைன் அப்படியே அப்படியே அந்த மவுண்டைன் ஃபுல்லாக அப்படியே வண்டியை பார்க் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் வந்து லைனாக அங்கே போய் நின்று பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் நின்று நீ எடு நாருன்னு சொல்லிட்டு மாற்றி எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு மட்டும் அனிஷ் குட்டி மட்டும் கூப்பிட்டு இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தனால சடனாக பிளான் பண்ணனால வர மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அது கண்டிப்பாக கூப்பிட்டு போனோம். நைட் பார்த்திங்கன்னா 7:30 லைட் ஷோலாம் வந்து போடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்களாம் இங்கே இருட்டுறதுக்குள்ளே போயிடுவோம், அதனால் பார்க்க முடியாது, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இதை போய் ஃபஸ்ட்டு லிங்கம் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மொபைலில் அலோடு இல்லைங்களா, அதனால் இருந்துட்டு அங்கே வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய்ட்டு சீக்கிரம் வந்துடலான்னு பார்த்தா உள்ளே வந்து அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சுற்றி பார்க்குறதுக்கு. அங்கேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் இருட்டாகவே ஆயிடுச்சு. சரி இருட்டாயிடுச்சு, சரி சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாட்டு வண்டி இல்லைங்க. இந்த லைட் ஷோ போடுறப்ப அது வந்து அவைலபிள் இல்லை போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் ஸ்பீடாக ஓடி போய் எல்லாம் நடந்து ஓடியெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி ஓடுறாங்க பார்த்தா லைட் ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. 7:30 ஆயிடுச்சு. நாங்கள் உள்ளே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரதுக்குள்ளே 7:30 ஆயிடுச்சு. சரி ஓகே நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தொப்புன்னு ஓடி வந்து நாங்கள் வந்து கூட்டத்துலேருந்து நின்று பார்த்தோம். ஆனால் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நின்று பார்க்க முடியல, ஏன்னா சுற்றி க்ரௌடாக இருந்ததுங்களா, அதனால் பிளாக் பண்ணிட்டாங்க. பாதியாக இருக்கும்போது எல்லோரும் வந்து ரொம்ப ஓவர் க்ரௌட் ஆயிரும்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க பாதியாக. அதனால் இருந்துட்டு நாங்கள் வந்து ஓடி வந்துட்டு எங்களுக்கு ஒரு சைடு கேப் இருந்துச்சு, அங்கே வந்து நின்றுட்டு இந்த லைட் ஷோ வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த சிவன்லிங்கம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவிட்டி எனர்ஜியில் வேறு லெவலில் குட் வைப்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான பிளேஸ். அந்த லைட் ஷோ முடித்தோடனே அப்படியே கூட்டெல்லாம் அப்படியே கலைஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே விட்டால் நம்ம கீரிப்பெல்லாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தாவிட்டோம். அதுக்கு ஒரு பேக்கரிக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் காளான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. செம்மையான பனிங்க, இவ்வளோதான் பனி இல்லை, என்னை போட்டு தள்ளிடுச்சு அந்தளவுக்கு பனி. நாங்கள் வேறு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எந்த ஒரு ஸ்வெட்டர் எதுவுமே எடுத்துகிட்டு போகலைங்களா, செம்மையான பனி. என்னால் நிற்கவே முடியல. பைபாஸ் ரோடு வேறு போயிட்டே இருக்குதுங்களா, குளிர் தாங்க முடியாமல் நமக்கு வாயில் கிடுக்கிடுன்னு டைப் அடிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு பனி அடிச்சிச்சு, என்னால் தாங்கவே முடியல. நல்லவேளை ஹெல்மெட் போட்டிருந்தேன், இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா அவ்வளோதான் முடிச்சு கட்டியிருக்கோம். ஒரு இடத்துல நின்றுதுக்கப்புறம் எப்படியோ மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். இந்த டே வந்து இப்படி தாங்க போச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேகே ஸ்ரீ பாலாஜி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.